எல்லாருக்கும் வணக்கம். சின்ன வயசில் நாம் அலாவுதீனும் அற்புத விளக்கும் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் பார்த்துருப்போம். ஸோ அந்த இதில் அந்த மேஜிக் லேம்ப் அவங்க தேய்க்கும் போது அவர்கிட்ட ஜீனி வெளியே வருவார். 10,000 years will give you such a crick in the neck. Oh, wish fulfillment? 3 wishes to be exact. An ixnay. அவர் கேட்பார், 3 விஷ் உங்களோட விஷஸ் என்ன, நான் நீங்கள் என்ன கேட்டாலும் அதை நிறைவேற்றுவேன் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம லைஃப்பில் இப்போ நம்மகிட்ட அதே மாதிரி ஒரு பவர் இருக்குது. நீங்கள் என்ன கேட்டாலும் அது நடக்கும் அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஸோ அது நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் அந்த புக்கு த சீக்ரெட். அந்த புக்கை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இந்த புக்கோட ஆத்தர் guest, we have the inspiring Rhonda Byrne in the house. I'm so grateful that you're here. Oh, thank you so much for having me here. இவங்க இந்த புக்கை 2006 எழுதி வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகம் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற கொள்கையை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது. இது நம்மளோட எண்ணங்களும் நம்மளோட நம்பிக்கைகளும் எந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையை பாதிக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த புக்கு. இந்த புத்தகத்தோட பகுதி தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். Basically it means that whatever you think about, you bring about. நாம் என்ன எண்ணுறோமோ அது நம்மளுக்கு நடந்துடும். இதுதான் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன். பாசிட்டிவ் தாட்ஸை அட்ராக்ட் பண்ணோம்னா பாசிட்டிவ் அவுட்கம் இருக்கும், இல்லை நெகட்டிவ் தாட்ஸை நம்ம அட்ராக்ட் பண்ணோம்னா நெகட்டிவ் அவுட்கம் இருக்கும். ஸோ இதுதான் முக்கியமான விஷயமா இதில் சொல்கிறாங்க லா ஆஃப் அட்ராக்ஷனில். நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றுவது அப்படிங்கிறத இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. திங்க் அபவுட் வாட் யூ வாண்ட், நாட் வாட் யூ டோன்ட் வாண்ட். உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை மட்டும் தான் நீங்கள் நினைக்கணும். உங்களுக்கு என்ன தேவையில்லையோ அதை பற்றி நீங்கள் நினைக்கக்கூடாது. எதிர்மறையான விஷயங்கள் எதுவுமே லா ஆஃப் அட்ராக்ஷனில் அது வேலை செய்யாது. ஓகேங்களா? நேர்மறையான விஷயங்கள், ஓகேங்களா, எனக்கு வேணும் அப்படிங்கிற விஷயம் மட்டும் தான் நடக்குமே தவிர எனக்கு வேண்டான்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதில் நடக்காது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, எனக்கு கடன் அதிகமாக இருக்குது, அந்த கடனை நான் எப்படியாவது கடன்லேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்மளுக்கு அதிகமான கடன் தான் வரணும். நான் இன்னும் சர்ப்ளஸ் மணியாக வச்சுருக்கிறேன், எனக்கு எல்லாமே நிறைவாக இருக்குது, எனக்கு தேவையான விஷயங்களை நான் வாங்கிக்கிடுவேன், அளவுக்கு அதிகமான பணம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா நம்மகிட்ட அளவுக்கு அதிகமான பணம் இருக்குமா? எப்போவுமே எதிர்மறையாக நம்ம ஒரு விஷயங்கள் சொல்லும்போது, நான் இந்த எக்ஸாமில் ஒருவேளை ஃபெயில் ஆகிட்டேன் என்ன பண்ணுறது அப்படிங்கிற நான் நினச்சோன்னா நம்ம ஃபெயில் ஆயிடுவோம். நான் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு நம்ம பாசிட்டிவாக நினச்சோன்னா அதில் நம்ம பாஸ் ஆயிடுவோம். இதை தான் இந்த புக்கில் மெயினாக லா ஆஃப் அட்ராக்ஷன் கீழே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம கேட்போம், பாசிட்டிவாக இருப்போம். ரெண்டாவதாக இந்த புக்கில் சொல்கிறது த பவர் ஆஃப் தாட்ஸ். நம்மளோட எண்ணத்தோட சக்தியை பற்றி நம்ம இப்போ பேசலாம். தாட்ஸ் ஆர் இன்க்ரெடிபிளி பவர்ஃபுல். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுபடி தான் நம்மளோட வாழ்க்கையே அமையும். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எப்போவுமே ப்ராப்ளங்களை நினச்சி அதிகமாக யோசிச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் தான் அதிகமாக வரும். அதே நேரத்தில் நம்ம சொல்யூஷன், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அதை எப்படி அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம யோசித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்மளுக்கு நிறைய சொல்யூஷன்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா, ஒரு வேளை அப்படி நடந்துருமோ, ஒரு வேளை இப்படி ஆயிருமோ அப்படின்னு நம்ம யோசிக்காமல், இந்த வேலை இன்றைக்கி நல்லா சரியாக நான் செஞ்சு முடிச்சிடுவேன், இதில் எனக்கு தான் எல்லா லாபமும் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி பாசிட்டிவ் தாட்ஸ் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அது பாசிட்டிவாக தான் நடக்கும். நம்ம எண்ணங்களில் தான் நம்ம நினைக்க போகிறோம், பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு. அது நம்ம பாசிட்டிவாக நினச்சா என்ன ஆக போகுது? நம்மளுக்கு இதனால் எந்த ப்ராப்ளமும் நமக்கு வரப்போகிறது இல்லை. பாசிட்டிவாக நினைப்போம், அது பாசிட்டிவாக நமக்கு நடக்கும். இந்த புக்கில் ஆத்தர் இந்த சீக்ரெட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தட் சொல்லியிருக்கிறாங்க. இதில் 3 விஷயம் இருக்குது. ஆஸ்க், பிலீவ் அண்ட் ரிசீவ். ஆஸ்க், நம்ம என்ன நம்மளுக்கு வேணுமோ அதை வெரி கிளியராக, வெரி ஸ்பெசிஃபிக்காக நம்ம அதை கேட்கணும். இப்போ நம்மளுக்கு ஒரு கார் வேணும், பைக் வேணும், வீடு வேணும் அப்படின்னா எனக்கு இந்த அமௌண்ட்டில், இந்த டேட்டில், இந்த இடத்துல, இந்த கலரில் எனக்கு அந்த வீடு இருக்கணும், இவ்வளோ ரூம் இருக்கணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக நம்ம கேட்கணும். பிலீவ், ரெண்டாவது இருக்கிறது பிலீவ். நம்ம எப்போவுமே நம்ம பிலீவ் பண்ணணும், ஓகே இது எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு, நான் இதுக்கு டிசர்வ், இந்த வீடு, இந்த காரு, இந்த பைக்கு, இந்த பொருள் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் தகுதி உள்ளவன், ஸோ அதனால் எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி இது ஆல்ரெடி என்கிட்ட தான் இருக்குது, ஆல்ரெடி எனக்கு இந்த யூனிவர்ஸில் எனக்கு கொடுத்துருச்சு, ஆல்ரெடி எனக்கு கடவுள் இதை கொடுத்துட்டாரு அப்படிங்கிறத நம்ம நம்பணும்.
அப்படி நம்பினோன்னா மூணாவது நம்மளுக்கு நடக்கக்கூடிய விஷயம் தான் ரிசீவ் இட். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி வந்து ரிசீவ் பண்ண மாதிரி நம்மகிட்ட ஆல்ரெடி கேட்ட பைக்கு, நம்ம கேட்ட வீடு, நம்ம கேட்ட காரு, நம்ம கேட்ட பொருள் எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு அந்த ரிசீவோட மனப்பான்மையில நம்ம இருக்கணும். நீங்கள் அதை ரிசீவ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஃபீல் பண்ணணும். இப்போ உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஜாப் வேணும் அப்படின்னா, இந்த ஜாபு இந்த கம்பெனியில் இந்த பொசிஷனில் இந்த இடத்துல எனக்கு வேணும் நீங்கள் கேட்கணும். அதே நேரத்தில் அது வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நம்பணும். அந்த நம்பின உடனே அது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுமோ, ஆல்ரெடி நீங்கள் வந்து அந்த ஜாப் கிடைச்சிருச்சுன்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து விசுவலைஸ் பண்ணணும். நீங்கள் ஃபீல் பண்ணணும். பண்ணணுன்னா கட்டாயமாக சீக்கிரத்தில் நம்மளுக்கு வந்து அந்த ஜாபு நம்ம கைக்கு கிடைக்கும். இதுதான் இந்த ஆத்தர் இதில் சொல்லியிருக்கிறாங்க. நாலாவது நம்ம பார்க்க போகிறது த பவர் ஆஃப் விசுவலைசேஷன். ஓகேங்களா? விசுவலைசேஷன் தான் இந்த இதுலேயே வந்து ஒரு கீ பார்ட் இந்த சீக்ரெட்டில். நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை மனதில் தெளிவாக கற்பனை செய்யணும். செஞ்சு அதை விசுவலைஸ் பண்ணி பார்க்கணும். அது இந்த டேட்டில் நடக்கிற மாதிரி எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி, அது கிடைச்சா நம்ம என்ன பண்ணுவோம், எப்படிலாம் நம்ம ஃபீல் பண்ணுவோமோ அதை வந்து நம்ம விசுவலைஸ் பண்ணி பார்க்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சீக்ரெட்ங்கிற புக்கில். இதே டெக்னிக்கு தான் யூஸ் பண்ணி பல ஜாம்பவான்கள் உலகத்தில் இப்போ இருக்கிறவங்க, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில் எதெல்லாம் வந்து சாதிக்கணும்னு நினச்சாங்களோ அதை இந்த மெத்தட் வழியாக தான் சாதிச்சாங்க. 5வது ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க, த ரோல் ஆஃப் கிராட்டிடியூட். கிராட்டிடியூட்ங்கிறது அனதர் பவர்ஃபுல் கம்பனண்ட். நம்ம எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நம்ம நன்றி சொல்லணும். காலையில் எந்திரிச்ச உடனே இந்த மூச்சு காற்று நம்மளுக்கு கொடுத்ததுக்காக நன்றி சொல்லணும். நம்ம தூங்க போகும்போது இந்த நாளை நல்லபடியாக போனதுக்காக நம்ம நன்றி சொல்லணும். ஒவ்வொரு விஷயத்தில் நம்ம நன்றி உணர்வோடு எப்போ இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த விஷயத்தை இன்னும் நிறைய நம்ம வந்து ஈர்க்கக்கூடிய தன்மை நம்மளுக்கு இருக்கும். 4 ட்ரெஸ் வச்சுருக்கிறோம், 4 ட்ரெஸ் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நன்றி சொன்னோம் அப்படின்னா அவனுக்கு இன்னும் அந்த ட்ரெஸ்ஸு மல்டிப்ளை ஆகும். அதே போல் ஒரு வீடு, காரு, உழைப்பு, வேலை, அவனோட செல்வாக்கு எல்லாமே அவன் வந்து நன்றி உணர்வோடு இருந்தான் அப்படின்னா அவனுக்கு இன்னும் அதெல்லாமே பணமடங்காக பெறுது. பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் வி ஹாவ் அண்ட் யூ வில் ரிசீவ் மோர். 6வது அந்த புக்கில் சொல்லியிருக்கிறது பிளேயிங் த சீக்ரெட் இன் டெய்லி லைஃப். டெய்லி இந்த சீக்ரெட்டை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை இன்னும் மேலும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இதில் போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இஸ் மார்னிங் ரொட்டீன். ஸ்டார்ட்ஸ் யுவர் டே வித் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் அண்ட் விசுவலைசேஷன். ஒவ்வொரு நாளும் நம்ம முடித்ததுக்கு அப்புறம் இந்த நாள் நல்லபடியாக சிறப்பாக போகும். இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு வந்து நான் என்ன கேட்குறோனோ அதெல்லாம் நடக்க போகுது. இவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இந்த உலகம் வந்து எனக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். இல்லை இந்த என்னோடய லைஃப்பில் எல்லாமே வந்து நான் விருப்பப்படப்படி தான் இன்றைக்கி நடக்க போகுது அப்படிங்கிறத எல்லாத்தையும் என்னால் ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும். நான் ரொம்ப தைரியமானவன், நான் ரொம்ப திறமையானவன், எனக்கு காசுலேயும் சரி எல்லாத்துலேயுமே எனக்கு நான் நிறைவாக இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லணும் டெய்லி. அண்ட் ஒர்க்லேயும் எனக்கு வந்து ஃபோக்கஸ்டாக நான் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணணும். நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம விசுவலைஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம டெய்லி நம்ம லைஃப்பில் வந்து நம்ம இந்த சீக்ரெட் லைஃப்பை நம்ம எண்ணங்கள் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம உள்ளுணர்ந்து பாசிட்டிவ் தாட்ஸை வந்து நம்ம நினச்சி நம்ம பண்ணணும். 7வது அந்த புக்கில் சொல்லியிருக்கிறது ஓவர் கம்மிங் சேலஞ்சஸ். நம்ம எப்போவுமே பாசிட்டிவான எண்ணங்களோடு இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்போவுமே ஒரு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணும்போது அதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ஈஸியாக என்னால் வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து ரிசால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் தாட்ஸோட பிரச்சனையை நம்ம அணுகணும் அப்படின்னா ஈஸியாக நம்ம அதில் வந்து ஓவர் கம் பண்ணிடலாம் அப்படின்னு இந்த புக்கில் சொல்லியிருக்கிறாங்க ஆத்தர். 8வதாக சொல்லியிருக்கிறது வந்து கிரியேட்டிங் யுவர் ஓன் ஃபியூச்சர். நாம தான் நம்மளோட வாழ்க்கையோட கிரியேட்டர். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை வந்து நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறாங்க. நான் இந்த வழியில் படித்தேன் அப்படின்னா என்னால் டாக்டர் ஆக முடியும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டாக்டர் ஆகிடுவீங்க. அதே போல் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராகவோ இல்லை ஒரு இன்ஜினியராகவோ ஒரு லாயராகவோ இல்லை ஒரு பெரிய அரசியல்வாதியாகவோ யாரானாலும் நீங்கள் நினச்சி நான் இந்த மாதிரி ஆகணும் ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்துகிட்டு போகிறதோ அந்த ஒரு சீக்ரெட்டை பிரின்சிபலை யூஸ் பண்ணி நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணி நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம என்ன அடையணும்னு நினைக்கிறோமோ அதை நம்மளால் அடைய முடியும் அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு வேறு எந்த மந்திர சக்தி எதுவுமே தேவையில்லை. நம்ம எண்ணங்களை நேர்மையாக சரியான பாதையில் அதை நம்ம கொண்டு போய் நம்ம ஃபோக்கஸ்டாக இருந்தோம். நம்மளோட விஷன் என்ன, இதுதான் எனக்கு தேவை, அந்த வாழ்க்கையில் நான் இதை நோக்கி தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நம்ம ஒவ்வொரு காலையும் எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்மளால் அதை அணைய முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த புக்கில். இதுதான் இந்த புக்கோட சீக்ரெட் பிரின்சிபல். இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம்
ஈஸியாக நம்மளால் அடைஞ்சிட முடியும். இந்த புக்கில் சொல்லியிருந்த மாதிரியே முதல்ல நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கேட்கணும். ரெண்டாவதாக அதை வந்து நீங்கள் தகுதியானவர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நம்பணும். மூணாவதாக அது உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் வந்து பிலீவ் பண்ணணும். இந்த 3 விஷயங்களையும் நம்ம வாழ்க்கையில் செஞ்சோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம தேவையான எல்லா விஷயங்களும் நம்ம கையில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த புக்கில். என்னடா இவ்வளோதானா இந்த புக்கில், இவ்வளோதான், இதை முடித்தா போதுமா அப்படின்னா கட்டாயமாங்க. இந்த புக்கோட சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது புக்கை பற்றி உங்களுக்கு சம்மரி வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவு சீக்கிரமாக அந்த புக்கை உங்களுக்காக நான் சம்மரைஸ் பண்ணி இந்த சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.